जी अस्सलाम वालेकुम வரகாத்துஹு. வல்லம் ஷாஜஹான் இத பத்தி தப்லீக பத்தி என்ன சொல்றாங்க? இதுல 3 நாள் 40 நாள்லாம் போறாங்களே, இது சரியா? இது இசைக்கு விடுமா? சரி, என்ன கேட்கிறாருன்னா, தப்லீக் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது நம்ம நாட்டில், உலகம் முழுவதும் இருக்குது. உலகத்திலேயே பெரிய இஸ்லாமிய இயக்கம் அதான் சொல்லலாம். இன்றைய சூழ்நிலையில உலகத்திலேயே பெரிய அளவுக்கு மக்களை திரட்டக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குன்னா அது தப்லீக் இயக்கம் தான். அதுல எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களை வென்றெடுத்துக்கிற ஒரு இயக்கம். அதை பத்தி என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. அதுல நல்லவைகளும் இருக்கின்றன, கெட்டவைகளும் இருக்கின்றன. அவர்கள் சில கெட்டவைகளை தவிர்த்து கொண்டார்களே ஆனால் அது ஒரு அற்புதமான இயக்கம். ஆனால் கெட்ட தவிர்த்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. நல்லது என்ன இருக்கு? நல்லதுகளை முதல் சொல்லிடுவோம். தப்லீக்ல என்ன நல்லது? பூட்டி கிடந்த பல பள்ளி வாசல்கள் தப்லீக்கினால திறக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மறுக்க முடியாது. அவங்க போய் தொழுகைக்கு அழைக்கிறதுனால எத்தனை பேர் தொழுகாதவர்கள்லாம் தொழுகையாளிகளா மாறினதுக்கு தப்லீக் சகோதரர்கள் காரணமா இருந்தாங்க. அதை மறுக்க இயலாது. இது ஒரு நல்ல பண்பு. தப்லீக்ல போய் பிரச்சாரம் பண்றதுக்கு உலமாக்களே காசு வாங்கிட்டு சொல்ற காலத்துல சொந்த காசு செலவழிச்சிட்டு போய் சொன்னாங்க. அந்த ஆளுங்க தப்லீக் ஆளுங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க காசுல செலவழிச்சிட்டு போய் பஸ்ஸுக்கும் சோத்துக்கும் அவங்களே காசு செலவழிச்சிட்டு போய் அடுத்த ஆளுக்கு சொல்றதுக்கு போறாங்க பாருங்க. அந்த தூய எண்ணம் அது தப்லீக்ல வரவேற்கத்தக்கது, நம்மகிட்ட இருக்க வேண்டியது, ஒவ்வொரு வருடமும் காணப்பட வேண்டிய அற்புதமான பண்பாடுகள். அதே மாதிரி தப்லீக் என்றதுல போறதுக்கு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு. தப்லீக்ல போகும் பொழுது பானை சட்டி எல்லாம் தூக்கிட்டு போவார் முறை வச்சு. இன்னைக்கு நீ சட்டியை தூக்கணும், நாளைக்கு நான் சட்டியை தூக்கணும், இன்னைக்கு நீ சோறாக்கணும், நாளைக்கு நான் சோறாக்கணும். அவர்கிட்ட வேலை செய்யறவனு முதலாளி தப்லீக்ல போவாங்க. கடையில தான் முதலாளி தொழிலாளி. தப்லீக்ல போனாங்கன்னா ஒரு நாளைக்கு முதலாளி சோறாக்கி தொழிலாளி கொடுப்பாரு, தொழிலாளி சோறாக்கி முதலாளி கொடுப்பாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல இயலாது. நல்ல கண்ணு முன்னாடியே இருக்குது. எவ்வளவோ ஒரு ஆணவமா இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப பக்குவமுடையவர்களா மாறி இருக்கிறாங்க. அது மாதிரி சுன்னத்தான வணக்கங்கள் நம்ம எல்லாம் கூட பேணாத பல விஷயங்கள்ல எல்லாத்துலயும் உண்ணும் போது, பருகும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது எல்லாத்துலயும் என்னென்ன பிரார்த்தனைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அதுகளை கரெக்டா கடைபிடிக்கிறது. தஹஜ்ஜுத் தொழுகை உள்பட எல்லாத்தையுமே அதுகளை கரெக்டா பேணி நடக்கிறது. இதுகள் எல்லாம் தப்லீக்ல உள்ள நல்ல அம்சங்கள். இது நம்மள்ட்ட கூட வரணும். இது எல்லா முஸ்லீமும் என்ன செய்யணும்? இந்த பண்பாடுகளை அவர்கள்ட்ட நல்லதுகளை எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் அதுல உள்ள சில தப்புகள் இருக்கு. என்ன தப்பு இருக்குன்னு கேட்டா, தப்லீக் என்பதுல நல்லதை மட்டும்தான் சொல்றேன்னு சொல்லுவாங்களே தவிர தீமையான காரியங்களை தடுக்கிறதே கிடையாது. அவர்கள் நல்லதை ஏவுறோம்னு சொல்லி தொழுகைக்கு ஏவுவாங்க. எந்த ஒரு பயான்லயோ எந்த ஒரு மாநாட்டிலேயோ வரதட்சணையை பத்தி பேச மாட்டாங்க, பட்டியை பத்தி பேச மாட்டாங்க. சமூகம் என்ன நாசத்தை நோக்கி போயிருக்கிறதோ அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. நாங்க தொழுகையை ஏவிக்கிட்டு இருப்போம், மத்தெல்லாம் தன்னால வந்துரும் ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு தீய காரியங்களை அவர்களுக்கு இருக்கிற அந்த பலத்துக்கு, அந்த பிரச்சார மேடைக்கு, அந்த சக்திக்கு அவர்கள் யூஸ் பண்ணி இருந்தார்களே ஆனால் எங்கேயோ போயிருக்கும். அவர்கள் தீமையை தடுக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ தப்லீகுடைய கார்கூன்கள் தங்கள் வீட்டு திருமணங்கள்ல வரதட்சணை வாங்கக்கூடியவர்களா கூட இருக்கிறாங்க. தொழுதுட்டா போதும், வரதட்சணை பெரிய பிரச்சனை இல்ல என்ற அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில கூட சில தீமைகளை பகிரங்கமா செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதுல உள்ள ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கா நமக்கு தெரியுது. தீமையை தடுக்க மாட்டாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, குர்ஆன் இஸ்லாத்தின் அடிப்படை, ஹதீஸ் இஸ்லாத்தின் அடிப்படை. தப்லீக்னு கூட்டிட்டு போறாங்க. குர்ஆன்ல எத்தனையோ தர்ஜுமாக்கள் தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அதை படிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திருமதி எவ்வளவு ஹதீசுகள் இருக்குது. புகாரி முழுசா அந்த தமிழ்ல வந்துருச்சு. திருமதி ஒரு வால்யூம் வந்திருக்கிறது. இந்த முஸ்லீம் மொழிபெயர்த்து வரப்போறதை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அபுதாவுது விரைவில் வரப்போகிறது. இப்படி நிறைய ஹதீஸ் நூல்கள்லாம் வந்துருச்சு. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சு புகாரியை வாசிக்கலாம், ஒரு முஸ்லீம் வாசிக்கலாம். வாசிக்க மாட்டார்கள். வேற என்ன வாசிப்பாங்க? ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அந்த புஸ்தகத்தை தான் கம்பல்சரியா வாசிக்கணும். தப்லீக்னு கூட்டிட்டு போய் குர்ஆனை வாசிச்சா பாவங்கிறாங்க. குர்ஆன் வச்சுக்கிறேன் நீ எப்படி கதை பாருங்க. தொழுகைக்குன்னு கூப்பிட்டு போய்விட்டு பள்ளிவாசல்ல குர்ஆனை தமிழ் மொழிபெயர்ப்பு வாசிச்சோம்னு சொன்னா, என்னோட குர்ஆனை வச்சுக்கிற, இது இந்த புஸ்தகம் வாசி. அவர்களுக்கு ஒரு தனி வேதம் உண்டாக்கிட்டார்கள் சொல்ற அளவுக்கு இருக்கு. இப்ப அவர்களுக்கு எப்படி இன்னைக்கு இருக்குன்னு கேட்டா, நான் எத்தனை தப்லீக் ஆளுடைய பயான்களை கேட்டிருக்கிறேன். குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குல்ல, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை சொல்லும் போது கூட தப்லீக் ஆளுங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேள்விப்பட்டுக்கிறோமாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதை சொல்லும் போது கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேள்விப்பட்டுக்கிறோம். அந்த பெரியார்கள் சொல்ல கேள்விப்பட்டதான் ஒத்துக்குவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது நேர படிச்சா ஒத்துக்க மாட்டாங்க.
அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குர்ஆன்ல எல்லாம் தெரியும்லங்க, அதை சொல்லும் போது இப்படி சொல்ற அளவுக்கு என்ன அந்த புஸ்தகத்தில் இருக்கணும். எந்த புஸ்தகம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்கிற விஷயம் கூட அந்த தப்லீக் நிசாப், தப்லீக் தாலீம் தொகுப்பு என்ற புத்தகத்தில் இருந்தால்தான் அதை ஒத்துக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அது ஒண்ணுதான் அவர்களுக்கு வேதம் ஆயிடுச்சு. சரி, வேதம் ஆன இன்னும் சொல்ல போனா தப்லீக்ல குர்ஆனை படித்ததற்காக வேண்டி விரட்டி எல்லாம் அடித்திருக்கிறார்கள் அவங்களுடைய மர்க்கஸ்கள்ல. இங்க வந்து குர்ஆனை படிக்கிறியா, இங்க வந்து ஹதீஸை படிக்கிறியா என்று சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு வேற புஸ்தகத்தை வேதம் நினைச்சாங்கன்னா அதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? எங்க கொண்டே விடும்? என்ன வேண்டாலும் ஏற்றி விட்டு போயிடலாம். சரி, அந்த புஸ்தகமாச்சு ஒழுங்கான புஸ்தகமா இருக்குதா? ஒரு 50% பொய். அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது? 50% பொய். எப்படி பொய்? சரி, உதாரணத்துக்கு சொல்றேன். லைலத்துல் கத்ர்னு ஒரு இரவு இருக்கு. உலமாக்கள்லாம் 27 ரமலான் மாசம் 27. ரமலான் மாசத்துல தான் அந்த இரவு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரும் கருத்து வேறுபாடு இல்ல. 27ங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். 5 நாள்ல ஒரு நாள் என்பதுதான் சரியானது. 5ல இன்னதான் குறி சொல்லக்கூடாது. இவர் என்ன எழுதி வச்சுக்காருன்னு கேட்டா, குர்ஆன்ல வந்து ரமலான் மாசத்தில் குர்ஆன் இறங்கியது, லைலத்துல் கத்ர்ல இறங்கியதுன்னு அதை எழுதிவிட்டு சில பெரியார்கள் ஷாபான் மாதத்தில லைலத்துல் கத்ரை பார்த்திருக்கிறார்கள் இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான் ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர். அதை எழுதி முடிச்சுட்டு சொல்றாரு, ரமலான்ங்கிற பாடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, நோம்புங்கிற பாடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வருது, என்ன வருது? சில பெரியார்கள் ஷாபான் மாதத்தில் லைலத்துல் கத்ரை பார்த்திருக்கிறார்கள். ஷாபான்ல லைலத்துல் கத்ர் பார்த்து பெரியாரா இருப்பானா சைத்தானா இருப்பானா? அது அல்லாஹ் ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர்ங்கறான், ஷாபான்ல பார்த்தது ஒருத்தன் சொன்னா சைத்தான். இவர் என்ன, சில பெரியார்கள் பார்த்திருக்கிறார்கள். இத பத்தி என்ன அவருதமே குர்ஆனுக்கு கூட எதிரா பேசுறதுக்கு வந்துரும். அதே மாதிரி எழுதியிருப்பாரு. ஒரு பெரியார் வந்து ஒரு ஆள் மூத்தா போயிட்டாராம். ஒரு பெரியார் ஜனாசா தூக்கிட்டு போனாங்களாம். போகும்போது பேசிட்டு போனாங்களாம், நல்ல மனுஷன் மூத்தா போயிட்டான் அப்படின்னு பேசிட்டு போனாங்களாம். உடனே சந்தாக்குப்பேட்டில இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தாராம். ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாராம், நல்லவர்கள் சாவதில்லை, மர படுத்துக்கிட்டாராம். ஏற்கனவே அதுக்கு தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுல போய் முட்டிக்கிட்டு இந்த மாதிரி நல்லவர்கள் சாவதில்லை நினைச்சுக்கிட்டு தான் ஈமான பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல இருந்து மீட்பதற்கு அடிப்படையை திருத்தருக்கு போனோம்னு சொன்னா இந்த ஆளுக்கு எதை சொல்லி கொடுக்குறாங்க? நல்லவர்கள் சாவதில்லைன்னு நிறுத்தி சொல்லிட்டு மர படுத்துக்கிட்டாராம். இந்தி இறங்கி வெளியே வந்துட வேண்டியதான, மறையாம படுத்துக்கிட்டாரு, மறுபடியும் செத்துட்டாருல. அப்ப இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரி கப்சாக்கள். அதை விடவும் இந்த தப்லீக்ல நீங்க எல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியாது. நான் வந்து 7 சில்லா போயிருக்கிறேன். 280 நாள் போயிருக்கிறேன். தப்லீக்ல எவ்வளவு நாள் போயிருக்கிறேன்? வடநாடு பூரா போயிருக்கிறேன். தப்லீக்ல மேவாத்து, டெல்லி, ஊப்பி, மர்கஸ், அங்க இங்க ஆந்திரா, விஜயவாடா, ஹைதராபாத் கொண்டு உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்தது அப்பதான் தப்லீக்ல போய்தான். 7 சில்லா போயிருக்கிறேன். 280 நாள் போனா அங்க சில காட்சிகளை கண்ட பிறகுதான் நான் அதுல வெறுத்தேன். தப்லீக்லாம் போயிட்டு இருந்தேன். என்ன காட்சியை காண்றோம்? மர்கஸ்னு வச்சுக்கிறாங்க. ஹஜ்ரத் நிஜாமுத்தீன்ங்கிற டெல்லி பகுதியில தப்லீக்குடைய தலைமையகம் இருக்குது. உலக தப்லீக்குடைய தலைமை ஸ்தாபனம். இங்க இருந்து போனா அங்கதான் தங்குவாங்க. தங்கினவரை எத்தனை நாள் தங்கினாலும் ரொட்டி சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்ரத் ஜின்னு ஒரு ஆளை தலைவர் ஆக்குறாங்களே, அவரை வந்து வேற மதத்துல உள்ள அந்த சன்னியாசிகளை மதிப்பாங்களே, அந்த மாதிரி அதுக்கு மேல கைகால அமைக்க விடுறதுக்கு புரியணும். இவ்வளவு ஒரு குஷன்ல உட்கார்ந்துருப்பாரு. திண்டுல ஜமாத்துலைக்கு லேட்டா வருவா. அவர் வரும்போது எல்லாம் விளக்கி வழிவிடணும். இந்த மாதிரி அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி, முரீது வாங்குறதுக்காக வேண்டி கூட்டம் அலமோதுறது, அதையெல்லாம் பார்த்தா இது ரசூலுல்லாஹ்வுடைய தலைமை எப்படியா இருந்துச்சு? சஹாபாக்கள் எல்லாத்தையும் அப்படி நெருங்கி பழகுனாங்க. இவருக்கு இது இவ்வளவு பெரிய குஷன் தலைமை, அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை போய் சந்திக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க, காத்துட்டு இருப்பாங்க. 4 நாள் 3 நாளைக்கெல்லாம் சென்றுதான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரியான இதுகளை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? இல்ல. முதல் சபுன ஆசையா இருந்தா முதல்ல வந்து உட்காரணும். எல்லாம் உட்கார்ந்து கடைசியா அவர் வருவாரு, 50 பேர் வேலைக்கு வழி கொடுப்பாங்க. இது இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல அப்படி கிடையாது. முதல் சபுல உட்கார ஆசையா இருந்தா அவர் முதல்ல வரணும். அது போக அவங்க இஜ்திமாக்கள் நடத்துவாங்க. அதுல என்ன கூப்பிடுவாங்க? ஹஸ்ரத் துஆவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பிரச்சாரத்துக்கு கூட மாட்டாங்க. என்ன ஹஸ்ரத் ஜின்னா ஒரு துஆ ஏத்துக்கணும் எழுதி கொடுத்திருக்கானா? நபியா? அவர் துஆவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறிய? அவர் துஆ செஞ்சாலும் தூக்கி மூஞ்சில எரிஞ்சு போயிருவான். இல்ல உங்க துஆவை ஏத்துக்குருவான். ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய துஆவுக்கு வாங்கன்னு அழைக்கிறீங்கன்னா அவர் யாரு? அல்லாஹ்வால இறக்கப்பட்ட வஹி வந்தவரா? நபியா? அல்லாஹ் நியமிச்சானா? நீங்களா கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அவர் துஆ ஏத்துக்குவான்னு அர்த்தமா? அதுக்கு பயான் பண்றாரு வாங்கன்னு கூப்பிடுங்க, கருத்து சொல்ல வாங்கன்னு கூப்பிடுங்க.
துவாவுக்குன்னு படம் எடுத்து போகும். ஒரு தப்லீக் மாநாடு நடந்துச்சுன்னா துவாவுக்குன்னு போகும். இது மாதிரியான தப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் நாம் விட்ட சில தொழுகைக்கு அழைக்கிற நம்முடைய கடமை நம்ம அழைச்சோமா? நீங்க செஞ்சா என்ன? தௌஹீதுங்கிற பேர்ல செய்யக்கூடாதா? ஊர்வலா போய் கூப்பிடக்கூடாதா? தெருவில் தொழுவாத மக்களை போய் கூப்பிடுறதுக்கு நேரம் ஒதுக்க கூடாதா? அதுல உள்ள நல்லதுகளை நாம் எடுத்துக்கொண்டமையானால் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் நல்லதையும் கெட்டதையும் கலந்து செய்யும் பொழுது அதுல இணைஞ்சு செஞ்சா நம்மளும் போயிருவோம். அதனால அவங்க என்ன நல்லதுகளை யூஸ் பண்றாங்களோ அதுகளை எல்லாம் நாம கடைபிடித்துக் கொண்டு நடந்தால் சிறப்புள்ளதா இருக்கும். அதான் தப்லீக்கை பத்தின கருத்து. தப்லீக் ஒரு தாலீம் தொகுப்பு ஒரு ஆய்வுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். அதுல அதனுடைய இன்னும் கூடுதலான விவரங்கள் ஆதாரத்தோடு நீங்க பாத்துக்கலாம்.